வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்கல்ல? உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வணக்கங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க 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 உட்காருங்கம்மா. வாங்கக்கா. எங்க பிள்ளைங்கள காணோம். பின்னாடி வராங்க. சரி போய் உட்காருங்க. மத்தவங்களையும் பாப்போம். வணக்கங்க. வாங்க டாக்டர். வணக்கம். அங்க வேலைக்கு ஒரு வழியா கல்யாணம் நடக்க போகுது, ரொம்ப சந்தோஷம். என்ன வள்ளியம்மா ஓடி ஆடி இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது, ஆனா இப்படி உட்கார்ந்துருக்கா, அதுதான் வருத்தமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. வள்ளி அம்மா படிப்படியா குணமாயிட்டு வர்றாங்க. பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிற உணர்வு அவங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். நிஜமாவா? நிச்சயம் குணமாயிடும். சரிங்க டாக்டர், நீங்க உட்காருங்க. சரி. டிரைவர், முதல்ல அதை நிறுத்துங்க. சக்தி, என்னாச்சு சக்தி? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எந்த பேரை நான் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுவே திரும்ப திரும்ப என் காதுல கேக்குது. பாட்டு தானே சக்தி. நான் அவ பேரை எந்த விதத்திலையும் என் காதுல கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் அண்ணிய பார்க்க போற சந்தோஷத்துல இருக்கேன், எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க. என்னமோ தெரியல அனுஷ்கா, நந்தினிங்கிற பேரை கேட்டாலே கோவமா வருது. எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியனா இப்ப அந்த நம்பிக்கை துரோகியால நிம்மதி எழுந்து நிக்கிறேன். என் வாழ்க்கையில அவளை மட்டும் பார்க்காம இருந்திருந்தா. சக்தி, ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கும் போது எதுக்காக அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கூல் டவுன்.